அரசியல் கொடிகளுக்காக தோண்டப்படும் சாலைகள். அதை மீண்டும் சரி செய்வது மக்களின் வரிப்பணத்தில். இது ஜனநாயகமா அல்லது பொதுமக்கள் மீது திணிக்கப்படும் மறைமுக சுமையா? ஒரு மூத்த வழக்கறிஞர் மக்களிடம் கேள்வி எழுப்புவது தமிழக மக்களே, நாம் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் வருகிறார், ஒரு கட்சி நிர்வாகியின் வீட்டு விழா, ஒரு பிறந்த நாள், ஒரு கட்சி மாநாடு. உடனே என்ன நடக்கிறது? சாலை நடுவில் இரும்பு கம்பங்கள், சாலை ஓரங்களில் கொடிகள், நடைபாதையில் பேனர்கள், மின்கம்பங்களில் கட்சி விளம்பரங்கள். ஆனால் இந்த கொடிகளையும் பேனர்களையும் நிறுத்த என்ன செய்கிறார்கள் தெரியுமா? புதிய தார்சாலையிலேயே பள்ளம் தோண்டப்படுகிறது. சிமெண்ட் சாலைகள் உடைக்கப்படுகின்றன. நடைபாதை கற்கள் அகற்றப்படுகின்றன. ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துகள் சேதப்படுத்தப்படுகின்றன. பிறகு என்ன நடக்கிறது? மழை வந்தால் அந்த பள்ளங்கள் பெரிதாகின்றன. வாகனங்கள் சறுக்குகின்றன. பைக் ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். முதியவர்கள் தடுமாறி விழுகின்றனர். இறுதியில் அதை சரி செய்வது யார் பணத்தில்? மக்களின் வரிப்பணத்தில். அதாவது சேதப்படுத்துவது சிலர், சிரமப்படுவது பொதுமக்கள். செலவு செய்வது அரசாங்கம். அரசாங்கம் செலவு செய்கிறது என்றால் அது உண்மையில் மக்களின் பணம்தான். ஒரு கேள்வி, ஒரு சாதாரண குடிமகன் தனது வீட்டின் முன் சாலையை உடைத்தால் உடனே நடவடிக்கை வரும். அப்படியிருக்க அரசியல் பெயரில் பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்துவது ஏன் பல இடங்களில் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது? மற்றொரு கேள்வி, மருத்துவமனை அருகிலும் பள்ளி அருகிலும் சிறிய கடைகள் முன்பும் வேலைக்காக போராடும் இளைஞர்களின் கடை பெயரையே மறைக்கும் அளவுக்கு பேனர்கள் வைப்பது எந்த சமூக நாகரிகம்? இன்று பல பொதுமக்களின் மனதில் ஒரு கோபம் இருக்கிறது. ஆனால் அதைவிட பெரியது ஒரு பயம். எதிர்த்து பேசினால் பிரச்சனை வரும். கட்சியினர் வந்து தொந்தரவு செய்வார்கள். சும்மா போயிடலாம். இந்த மௌனத்தை தான் பலர் பலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் இன்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பொது சாலைகள் அரசியல் அலங்காரத்திற்கா அல்லது மக்களின் பாதுகாப்பிற்கா? இப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களிடம் மக்கள் கேட்கும் மிக முக்கியமான கேள்வி, தமிழகத்தில் அரசியல் கொடிகள் மற்றும் பேனர்களுக்காக பொது சொத்துகள் சேதப்படுத்தப்படுவதை முழுமையாக கட்டுப்படுத்த தாங்கள் வரலாற்று நடவடிக்கை எடுப்பீர்களா? அல்லது மக்கள் வரிப்பணத்தில் தொடர்ந்து இந்த சேதங்களை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? ஏனெனில் ஒரு முன்னேறிய மாநிலத்தின் அடையாளம் எத்தனை பெரிய பேனர்கள் என்பதல்ல, மக்களின் சாலைகள் எவ்வளவு பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் இருக்கின்றன என்பதுதான்.